வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம் 3.4 இன் அன் இன்டர்நேஷ்னல் அத்லெட்டிக் மீட் வித் டோட்டல் நம்பர் ஆஃப் 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் securing a total number of 56 points. A first place secure 5 points, a second place secure 3 points, and a third place 1 point. Having as many third place finishers as first and second place finishers. Find how many athletes finished in each place. ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம வந்து என்ன ஃபஸ்ட்டு எழுதுவோம். இங்கே பாருங்கள், இன்டர்நேஷ்னல் அத்லெட்டிக் மீட் வித் டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ். இண்டிவிஜுவல் 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் என்னென்ன வேர்டு இருக்குது? ஃபஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், அந்த அண்டு தேர்டு, செகண்ட் ப்ளேஸ், தேர்டு ப்ளேஸ். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் வந்து எழுதுவோம். லெட் த ஃபஸ்ட் ப்ளேஸ் பி, லெட் த first place be x. Okay ma, let the second place be second place be y. Let the third place be z. ஓகேம்மா, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸை வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்திருக்கோம். செகண்ட், இப்போ இந்த ப்ராப்ளத்தில் உள்ள வேர்டை வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளேஸ், செகண்ட், அதாவது 3 போட்டிகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸை வந்து நம்ம எக்ஸுங்கோ, செகண்ட் ப்ளேஸை வந்து ஒய்யுங்கோ, தேர்ட் ப்ளேஸை வந்து இசட்டுங்கோ. இப்போது என்ன, இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவாம்மா, இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்கான், 24 ப்ரைஸஸ். இப்போ நம்ம பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட், இந்த 3 வந்து இந்த 3 இப்போ எக்ஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 24ன்னு நம்ம கொண்டு வரோம். ஏன்னா பாருங்கம்மா, இந்த ஈவெண்ட் இருக்கு இல்லையாம்மா, இந்த அத்லெட்டிக் ஈவெண்ட்டில் வந்து 24 ப்ரைஸஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ப்ரைஸு, ஃபஸ்ட்டு போட்டி, செகண்ட், எல்லா போட்டிகளையும் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் எடுக்கிறவங்க தான் என்ன செய்யும், ப்ரைஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், 24 ப்ரைஸஸ்க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த எக்ஸ் ஒய் இசட் இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், 24க்கு வந்து நம்ம 24 ப்ரைஸஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து என்னது, ஃபஸ்ட்டு ப்ளேஸு எக்ஸு ஒய் இசட், இந்த எக்ஸ் ஒய் இசட் இந்த 3 ப்ளேஸை வந்து கலந்துக்கிட்டவங்க வந்து 24 ஈவெண்ட்ஸில் வந்து கலந்துக்கிறாங்க. 24 ஈவெண்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ் வந்து வருது. ஓகேம்மா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 24. தென் தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கம்மா, என்ன சொல்கிறான், செக்யூரிங் எ டோட்டல் ஆஃப் 56 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ப்ளேஸ் செக்யூர் 5 பாயிண்ட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து எந்த எக்ஸு, அது வந்து 5 பாயிண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளேஸ் செக்யூர், அதாவது ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து செக்யூர் 5 பாயிண்ட்ஸ். அப்போ 5x. பார்த்தீங்களா, என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து நம்ம எக்ஸுங்கோ, அது வந்து செக்யூர் 5 பாயிண்ட்ஸ். அப்போ 5x. செகண்ட் ப்ளேஸ் வந்து ஒய், அது வந்து 3 பாயிண்ட்ஸ். அப்போது ப்ளஸ் 3y ப்ளஸ் தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ளேஸ் என்னது, அண்டு தேர்ட் ப்ளேஸ் வந்து 1 பாயிண்ட். ஓகேம்மா, 1 பாயிண்ட்னா தட் இஸ் இசட் ஈக்குவல் டு ஹவு மெனி பாயிண்ட்ஸ், தட் இஸ் 56. அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு 56. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேம்மா, தென் நெக்ஸ்ட்டு having as many third place finishers as first and second place finishers. தேர்ட் பிளேஸ் வந்து என்னதுன்னா இசட். இந்த இசட் வந்து எதுக்கு ஈக்குவல், having as many third place finishers as first and second place. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து என்னது எக்ஸு, செகண்ட் பிளேஸ் என்னது ஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட், தட் இஸ் 3. ஓகேவா, இப்போ நமக்கு வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா
ஃபஸ்ட்டு ப்ளேஸ் செக்யூர் 5 பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ப்ளேஸை வந்து நம்ம எக்ஸுங்கோம். அப்போ எக்ஸ் வந்து 5x ப்ளஸ் செகண்ட் ப்ளேஸ் வந்து ஒய், அப்போ 3y ப்ளஸ் தேர்ட் ப்ளேஸ் வந்து இசட். ஓகேம்மா, அப்போ 5x ப்ளஸ் 3y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு என்னது 56. அது நம்ம எழுதுகிறோம். அதுக்கப்புறம் என்ன, ஹேவிங் அஸ் மெனி தேர்டு ப்ளேஸ் வந்து என்னது இசட் அஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ளேஸ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட். இந்த தேர்டு அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் கிளியர், தேர்ட் ஈக்குவேஷன் கிளியர். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, நம்ம 24 வந்து நம்ம எப்படி எடுக்கணும், ப்ரைஸஸ் 24 ப்ரைஸஸ், இண்டிவிஜுவல் 24 ப்ரைஸஸ் இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸ் எல்லாருமே என்ன செய்ய முடியும், 24 ஈவெண்ட்ஸை வந்து விளையாட முடியும். 24 ஈவெண்ட்ஸில் விளையாண்டால் தான் என்ன செய்ய முடியும், ஃபஸ்ட்டு ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸு தேர்ட் ப்ளேஸை வந்து எடுக்க முடியும். அதனால் என்ன செய்யணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 24 நம்ம கொண்டு வரோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 3 இதிலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், ஒய் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், இசட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இப்போ நம்ம என்ன செய்வோம் பாருங்கம்மா, 5x ப்ளஸ் 3y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 56. இந்த தேர்ட் ஈக்குவேஷனை எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த இசட் இங்கே கொண்டு போவோம், மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. ஓகே தானே, இந்த இருக்குல்ல ரைட்டுலேருந்து லெஃப்ட்டு கொண்டு வச்சுமே இசட் வந்து மைனஸ் இசட். அப்போ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா, 5x வந்து என்னது 6x, இது என்னதுமா 4y, இசட் ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் தட் இஸ் 0, தட் இஸ் 56. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் என்ன எடுத்துக்கலாம், 4 நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இது 2வால் டிவைட் பண்ணி பார்ப்போமா, ஈக்குவேஷன் 4 வந்து 2வால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் 28. ஓகேம்மா, நமக்கு ஒரு ஸ்மால் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, தட் இஸ் 5. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ரெண்டு பார்ப்போமா, 1 and 2லேருந்து இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது. அப்போ இசட்டை வந்து எலிமினேட் பண்ணுவோமா, அப்போ 2 ஈக்குவேஷன் 2 மைனஸ் 1, ஈக்குவேஷன் 2 என்னதுமா 5x ப்ளஸ் 3y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 56. திஸ் இஸ் 2. 1 என்னதுமா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 24. திஸ் இஸ் 1. இந்த ரெண்டு 2ல் எதோ கழிக்கணும், அப்போ இது எல்லா சிம்பிளும் மைனஸ் தானே, 2 மைனஸ் 1. அப்போ இந்த இதெல்லாம் எனது மைனஸ் சிம்பிளாக மாறுது, ஸோ மைனஸாக மாறிச்சுமையா. 5x மைனஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 4x, 3y மைனஸ் ஒய் தட் இஸ் 2y ப்ளஸ் மைனஸ் இஸ் தட் இஸ் 0. இப்போ 56லேருந்து 24 கழிச்சா என்ன வரும், 8. ஓகேம்மா, தட் இஸ் 2. அப்படியே சாரி, தட் இஸ் 2, 6 minus 4 that is 2, that is 32 வருது. ஸோ 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 32 வருது. தென் நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கம்மா, 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 32. இப்போ இதை வந்து நம்ம எல்லாம் டிவைடட் பை 2 என்ன வரும், 4/2x 2/2 that is 32/2 that is 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 16. ஓகேவாம்மா, இப்போ நம்மக்கிட்ட வேறு என்ன இருக்குது பாருங்கம்மா, 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 28 தட் இஸ் ஈக்குவல் டு 6th ஈக்குவேஷன். ஓகேம்மா, இப்போ நம்மக்கிட்ட 5th ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 28. இது என்ன ஈக்குவேஷன் 5. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 6th ஈக்குவேஷன் 2வால் இங்கே பாருங்கள் 2y, நம்ம ஒய்யை வந்து கேன்சல், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஒய்யை வந்து என்ன செய்யணும், எலிமினேட் பண்ணணும். அப்போ இதை 2வால் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம், தட் இஸ் 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 32. 6th ஈக்குவேஷன் 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம், 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் 32, தட் இஸ் 3x 2y ஈக்குவல் டு 28. இப்போ எல்லாத்தையும் இதில் வந்து கழிக்கணும். ஓகேம்மா, சப்ட்ராக்ட் பண்ணி விட்றோம்னா, ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து மைனஸ் ஆக்குவோம், ப்ளஸ் சிம்பிள் வந்து மைனஸ்.
ஓகே. 4xல வந்து தட் இஸ் எக்ஸ், தட் இஸ் 0. 32 minus 28 வந்து that is 4. So that is x equal to 4. This is என்ன செய்யலாம், மேக்ஸிமம் 7th equation போடணும். இப்போ x வந்து 4னா இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போமா. put x equal to 4 in, put x equal to 4 in 6th. அப்போ என்ன கிடைக்கும், 2x plus y 2x plus y equal to 16. X equal to 4, no, 2 into 4 plus y, that is 16. So 8 plus y equal to 16, y equal to 16 minus 8, that is equal to 8. Okay ma, x வந்து 4, y வந்து இப்போ நமக்கு x equal to 4, y equal to 8 அப்படி தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமேல் நமக்கு என்னது, இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 24 அப்படி தானே. ஈக்குவேஷன் 1 நம்ம கண்டுபிடிச்சி தெரியும் தானே. எக்ஸ் ப்ளஸ், ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஒய் ஈக்குவல் டு 8 இன் 1. எக்ஸுக்கு என்னது 4 ப்ளஸ் 8 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 24. 12 plus z equal to 24. Z equal to 24 minus 12, that is equal to 12. So z வந்து என்னது 12. So x வந்து 4, y வந்து 8, z வந்து 12. ஓகேம்மா, நீங்கள் என்ன செய்யணும், இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா, நீங்கள் ஒரு நோட்டை எடுத்துகிட்டு என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யணும், ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேம்மா, உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுக்கமா, நீங்கள் அங்கே போய் என்ன செய்யுங்க, கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.